அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்னல்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியாத தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகளால் சமூகத்தில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் அடியோடு போன இந்த நிலையில் பகவான் நமக்காக ராகு கேது பயிற்சியை கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து குரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து சனி பயிற்சியும் கொடுத்து அத்தனை கஷ்டத்தையும் நிரவல் செய்து சமூக அந்தஸ்து எல்லா அந்தஸ்தையும் பெறக்கூடிய சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், வியாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம், குடும்ப விருத்தி அனைத்தையும் கொடுத்து தெய்வ சங்கல்பத்தையும் கொடுத்து அனைத்துக்கும் காரணம் நானே சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் செயலாற்றுகிறான் என்பதற்கு உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உங்களுடைய பிணியோ பிரச்சனைகளோ அல்லது அல்லல் போடக்கூடிய நேரமோ இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி சந்தோஷமும் அமைதியும் பூத்து குடும்பம் என்ற நிலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்த்து செல்வோம். அன்பார்ந்த கன்னியர்களே, உபயராசியான உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சனீஸ்வரர் பேச்சு அடைஞ்சிருப்பார். இந்த மாதம் 26ஆம் தேதி டிசம்பரில் பிறந்திருக்கார். அவருக்கு துணையாக குரு இருக்கார். சனீஸ்வரன் குரு அங்கே எதுவுமே இல்லாத இருப்பார். நீச்சம்ன்ற பொறுத்த வரைக்கும் குரு அந்த வீட்டில் இருக்கும்போது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் செல்வம் சேரணும். உழைக்காம பிளாக் பண்ணனா அந்த பணம் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் அந்த வீட்டில் குருவும் சனியும் உட்காந்துருக்காங்க. அது தகுந்த மாதிரி நீங்களே பார்க்கலாம். சமுதாயத்தில் பிளாக் பண்ணதெல்லாம் வெளியில் வந்திருக்கு, நல்லா தெரியும், படிச்சுன்னு தெரியும். இனிமேல் அந்த மாதிரி சமயம் இல்லாத நேரத்தில் புழக்கத்தில் பணம் வரணுன்றதுக்காக பகவான் அங்கே இந்த வருஷத்தில் ஒன்று ராகு கேது பேச்சு எடுத்து குரு பேச்சு எடுத்து சனீஸ்வரர் பேச்சு வச்சிருக்காரு. சனீஸ்வரர் பேச்சு முதலீடு சம்பந்தப்பட்ட குருவானவர் கூட இருக்கும்போது அவருக்கு உழைப்பை கொடுத்து அந்த உழைப்பினால முதலீடு விருத்தி பண்ற அளவுக்கு சனீஸ்வரர் தன்னுடைய வலுவால ஆட்சியினுடைய சக்தியினால குருவை பலப்படுத்துறார். குருவும் சனியும் ஹேண்ட் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது. ஏன்னா கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் குருவானவர் கொஞ்சம் பாதக வழியில் கொடுப்பார். ஆனால் அவரால் தான் எல்லாமே கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரன் செயல்பட்ட போது அவனுக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கும். அதே சமயத்தில் சனீஸ்வரன் அந்த குருவான 4க்கும் 5க்கும் உள்ள சம்பந்தப்பட்ட தொடர்பு கொள்ள முன்னால பூர்வ புண்ணியான சுகஸ்தானம் தொடர்பு கொள்றதுனால சுகமாக வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்களை இந்த கன்னி சம்பந்த ராசினர்கள் இனிமேல் எந்த பிரச்சனையும் தடை நீங்க பெற்று சுகமான முறையிலே எல்லாம் செய்வார். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எசகுபசகா இத்தனை நாளாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் வீட்டில் சூரிய நட்சத்திரம் இருக்கும், சந்திர நட்சத்திரம் இருக்கும், அந்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 பேர் ராஜகிரகங்கள். இந்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும்போது எசகுபசகா பண்ணுவார். அதுதான் அந்த சம்மந்தப்பட்ட தனிப்படையாக சொல்ல முடியாத சொல்ல வர. சந்திர நட்சத்திரம் சமாளிச்சிருவாரு. சூரிய நட்சத்திரம் செவ்வாய் 2மே ஒரே டைப் தான். அவர் அவருக்கு அரை நிமிடம் இருக்க முடியாது, தொழில் குடிக்க மாட்டார். அதே மாதிரி டைப் தான் அவனா இருக்க முடியும். அடுத்தவங்க பேசுறது ஃபுல்லாகவும் கேட்க மாட்டாங்க. அப்படி எசகுதான் தப்பாகவே எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி குணங்களை கொண்டு மாற்றணும். அதை கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதே குரு அதிசாரத்தில் வருஷ கடைசியில் போவார். அந்த குரு அதிசாரத்தில் கும்பத்துக்கு போனால் கூட அங்கே மறுபடியும் வக்கரமாய் திருப்பி பிளவ வருஷத்தில் சுபகிருத வருஷம் பிளவ வருஷத்தில் வருவார். கொஞ்சம் பிளவ வருஷத்தில் வரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் அதுக்கு மாற்றுதெல்லாம் சனியும் குருவும் வக்கரத்திலிருந்து குரு வக்கரமாகி பலமாகி சனீஸ்வரனை தூக்கி விடுவார். நமக்கு எதான வேணும்? முதலாளிக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்கினாதான் முதலாளி சம்பளம் கொடுக்க முடியும். உழைப்பாளி வியாபாரத்தை பெருக்கி நல்ல வகை பண்ணி கொடுத்தாதான் அந்த உழைப்பாளின்றனால நல்ல வியாபாரம் வித்தியாகி லாபம் சம்பாதிச்சு முதலாளி நல்ல வெகுமதி கொடுப்பார், சம்பளம் கொடுப்பார், அத்தியாவசியம் கொடுப்பார். இந்த 2 பேர் டீம் ஒர்க்கா பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியம். முதல்ல பணம் இல்லை, அப்புறம் பணம் வர வச்சது, அப்புறம் பணத்தினால கொஞ்சம் ஓவராக போச்சு, திரும்பி ஆடி அடங்கிட்டு இந்த மாதிரி அமைப்பில் தான் வக்கரமாகி மறுபடியும் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி புத்தியை கொடுத்து செயல்படுத்துகிறார். தந்திரங்கள்லாம் முக்கியமான விஷயம்தான். அந்த பிளவரிடம் கொஞ்சம் கடந்த முடிஞ்ச உடனே அடுத்தது சுபகிருத இடத்துல வரும்போது பிளவரோட பின்னாடி நல்லா இருக்கும். முதல்ல கொஞ்சம் காலம் கஷ்டமா இருக்கும் முதல் ஆரம்பத்துல. ஏன்னா வக்கரமாயி அதிசாரத்துல போயிட்ட குருவான கும்பத்துல அதிக அக்கரமா இங்க திரும்பி வரும்போது இதனுடைய விஷயம்லாம் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி இருக்கு. ஆனாலும்
அதிசாமர்த்தியமான புதன் தொடர்பு நிறைய இருக்கிறதுனால, சுக்கிரன் புதன் தொடர்புனால, சர்ப்பங்களும் அனுகூலமா இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க. அதனால நீங்க எந்த விதமான பிரச்சனை ஆகாது. வீணான அலைச்சல் இருந்தது, இத்தனை நாள் அலைச்சல் இருக்காது. எதுவுமே ஒரே நிமிடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். குடும்ப விருத்தியாகவும் சுமந்த குட்டி இருக்கும், வியாபாரம் நன்னா நடக்கும், அடிநாடு அந்நாடு எல்லாம் ஒரே நாடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க கொஞ்சம் நிதான ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அமைதியாக ஆனந்தமாக அனுபவிக்கலாம். எதுவும் குடிமொழி போகாது, யாதி இனிமே இந்த மாதிரி தான் பயமுறுத்தாது. இனிமே அர்த்தம் விட்டு போயிடும். இருந்தாலும் நமக்கு சுத்தம் சுகாதாரம் வேணும்னா நீங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் எந்த எக்ஸைட்மெண்ட் ஆகிடாதீங்க. அது பின்னாடி எப்போதுமே பாதிக்கக்கூடிய விஷயம் தான். அந்த குறிப்பாக சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த பாதிப்பு, இத்தனையும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்கும். அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அமைப்பில் இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் அந்த சனீஸ்வரர் உட்கார்ந்து சும்மா இருக்கணும்ல, குரு உட்கார்ந்து அங்கிருந்து பார்க்குறாரு, 9ஆம் பாறையை பார்க்குற கவலை இல்லை. சனீஸ்வரன் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 10ஆம் பாறையை அடுத்து 9ஆவது பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமைப்பில் பின்னாடி வரக்கூடிய நவகிரகங்கள் புரட்டாசி வரும்போது சூரியன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, சுக்கிரன் எல்லாமே அந்த உட்காந்துருப்பாங்க, செவ்வாய் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அனுகூலமான முறையில் மாற்றி அவங்கள்ட்ட இப்படி போட்டு பணி கொடுத்துருவார். எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்களால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பகைவன் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்துடும். அவனால் எதுவுமே செய்ய முடியாது, வாயை மூட்டு குத்துட்டு போடுவான். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அந்த சுபகிருத இடத்துல தான் அந்த உங்களுடைய நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அதனால சனீஸ்வரனுடைய ஒரு தாக்கம் இந்த வருஷத்தில் உங்களை ஒரு ஆபரணமாக மாற்றணும், புடம் போட்டு ஆபரணமாக மாற்றிடும். இப்படியே மெத்தனமாக ஆகாரத்தில் பார்த்து இப்படி உட்காந்து கோட்டை விட்டுட்டு எவனை போகலாம், எப்படி எவன்ட்ட இது பண்ணலாம், எவன்ட்ட இது டீல் பண்ணலாம், இப்படியே வியாபார நோக்கத்தோட பார்த்துட்டு இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அதுவே உங்களுக்கு காலத்தை நிர்ணயிச்சு உங்களுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்பு இருக்குது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அதனால் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். இறங்கிதான் நமக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இத்தனை சம்பாதிக்கிறது பொருள் போகிறது இதுக்காகனா நம்ம குடும்பத்தோடு அனுபவிக்கணும். பணமே பிரதானம், புகழே பிரதானம் அப்படிலாம் நினச்சிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் குடும்பன்றது ஒன்று இருக்காது. குடும்பத்தையும் கவனிக்கணும், தன் மக்களை இனத்தவர்களையும் சுற்றத்தொழில் கவனிக்கணும், அந்த பாதிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தொண்டு புரியணும். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காற்றல் என்பது பகவானோட சிந்தனைக்கு அருளுக்கு ஆட்படுவீங்க. அதனால நீங்கள் இந்த வருஷம் சனி பயிற்சினால உங்களுடைய வாழ்க்கை தரம் நம்பர் 1 இருக்கும்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.